சீரியஸாக ஆக்சுவலி நான் அந்த செகண்ட் கியரில் விட்டுட்டேன். அது லைட்டாக டீக்கன் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலி அவர் நல்ல ஃப்ரெண்டு, அவரோட வண்டி தான் இது, டீக்கெட் பண்ணியிருக்காப்புல. அது அந்த ஒரு ரிங்கல் சுத்துங்க, அது செம்மையாக சுற்றுது. செம்ம வேற லெவல் ஃபீல் உண்மையிலே சீரியஸாக. சே, சூப்பர் பைக்னா சூப்பர் பைக் தாங்க. பாருங்க, எனிவே எனக்கு ஹெல்மெட்குள்ளே இருக்கும் உங்களுக்கு, அதனால் அவ்வளோவா கேட்குதான்னு சீரியஸாக தெரியல. பட் ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் லைவாக அந்த பைக்கை நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், இதோட சைலன்சர் வந்து அவ்வளோ பிடிக்குங்க. அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ் சீரியஸாகவே. ரொம்ப லவுடும் இல்லாமல், ரொம்ப வந்து கர 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 கரன்னு இல்லாமல் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் த சவுண்ட். பட் என்னென்னா டிபி கில்லர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது லீகல் தாங்க, நாட் இல்லீகல். சரிங்களா? இது டிபி கில்லர் இருந்தால் லீகல். ஏன்னா அந்த நார்ம்ஸ்குள்ளே சவுண்ட் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக லீகல். நம்ம அந்த நார்ம்ஸில் தான் சவுண்டு வச்சுருக்கோம், ரொம்ப லவுட் கிடையாது, அந்த நார்ம்ஸில் தான் வச்சுருக்கோம். நான் டிபி கில்லர் இப்போ இல்லாமல் வச்சுருக்கேன், பட் நான் டிபி கில்லர் கண்டிப்பாக போட்டுருவேன். நான் போக மாட்டேங்க. நம்மளுக்கு இந்த ரேஸ் ஓட்டுறது, இந்த உருக்கி ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. என்னை யாராவது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நான் ரொம்ப காமாக ஸ்வீட்டாக ஸ்லோவாகிடுவேங்க. ஏன்னா இதோட பவருக்கும் அதோட பவருக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? அவங்க முறுக்குறாங்கன்றதுக்கோசம் நான் முறுக்கணும்னு வச்சுங்களேன், அவங்களும் முறுக்கணும்னு தோணும். தேவையில்லாமல் அது ஒரு இன்ஜூரியாக ஆகும். அதனால் மோஸ்ட்லி நான் அதை பண்ண மாட்டேன், ஷுவராக பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. வண்டி ஓட்டுறதுன்றது ஒரு ஸ்டைலு, அதை பார்த்து பக்குவமாக ஓட்டணும். அதை விட்டு தேவையில்லாமல் இந்த பைத்தியக்காரத்தனமாக ஓட்டுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. சிக்னல் இருக்குது, நின்று போகலாமே, ஏன் நம்ம நிற்போம். நான் யாராக இருந்தாலும் சரிங்க, எங்கள் கேங்கோடு போகிறேன்னா கூட சரி, அந்த ஸ்பீடு லிமிட் தான், அதுக்கு தாண்டி போகணுன்னா கண்டிப்பாக போக மாட்டேன். அதுக்குன்னு ஓட்டுறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க, ட்ராக் இருக்குது, ட்ராக்கில் போய் ஓட்டட்டும். இந்த மாதிரி வித்தெல்லாம் ரோட்டில் காட்டுறது சுத்தமாக பிடிக்காது எனக்கு. நானுமே அதை பண்ண மாட்டேன், எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஓட்டலாம், அவ்வளோதாங்க. இந்த வண்டி சவுண்டு, இதோட பவருக்கு கண்டிப்பாக இந்த சவுண்டு வரும். பட் அவங்க 650 தான் வச்சுருக்காப்புல, அதுக்கு ஆல்ட்ரேஷன் சைலன்சரை போட்டுட்டு முறுக்குன்னு முறுக்கிட்டு அதில் பிரேக்கும் நிற்காது. ஏன்னா நான் GT 650 நான் வச்சுருந்தேன், அதில் பிரேக்கும் சரியாக நிற்காது. 110க்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா ஸ்டேரிங் கடன்னு ஆடும். அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சும்மா ஒரு 80ல் போயிட்டு கை எடுத்திங்கன்னாவே கடன்னு உதறும். அது நிறைய இருக்குங்க. அதனால் வண்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட்டவும் செய்யணும். சின்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க, நம்ம அதை கண்டுக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. எஸ், நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். எனிவே, புதுசாக யாராவது வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு தட்டு தட்டிடுங்க. வெயிட், சிக்னல் இருக்கா, போயிடுச்சா? இந்த எல்லாம் பெரிய பஸ்ஸாக இருக்கிறதுனால ஓகே, சிக்னல் நம்மளுக்கு தாங்க, பிரச்சனை இல்லை.
பட் டிராஃபிக் நம்ம ஆல்மோஸ்ட் 70 to 60 அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கோம், டிராஃபிக் இல்லாதனால. கரெக்டான இதுங்க, அவ்வளோதாங்க. ஓட்டுறதுக்குன்னு யாராக இருக்குது, வேணும்னா ட்ராக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம், அங்கே போய் விட்டு ஓட்டுவோம். பைக் லவர்ஸ் ஓகே, நம்ம ரோட்டில் ஓட்டுறோம், அவ்வளோதாங்க. அன்வான்டாக எதுவும் பேசணுன்றதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கனால தேவையில்லாத ஒரு அன்வான்ட் டாக் வர ஆரம்பிச்சிருது. நம்ம பைக் ஓட்டுறதை ஃபீல் பண்ணுவோங்க, வாங்க ஜாலியாக அப்படியே பறப்போம். நான் 4th கியர்லேயே இருக்கேங்க. இப்போ தான் 5th கியருக்கே போகிறேன். அதை ஃபீல் பண்ணி அப்படி ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கேன். போகும்போது எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா இன்னொருத்தர் வேறு வர வேண்டியிருந்தது, அவரையும் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் எனக்கு டிலே, டிராஃபிக்கு. இது குயிக் ஷிஃப்ட்லாம் கிடையாது, நார்மல் தான். வா மிரர் இல்லாதனால எட்டி பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்குங்க. சைட் திரும்பி ஓட்டுறது சேஃப் தான், பட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் ஒரு வாட்டி. எஸ், நம்ம இன்ஸ்டா 360 இருக்குது, அதை என்கிட்ட இல்லைங்க. அது ஒரு நாள் அதில் ஒரு வீடியோ போடுவோம், அதையும் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன்.
வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இது என் பார்க்கிங் இல்லை, என் ஃப்ரெண்டுது. அவர் ஊருக்கு போயிருக்கிறதுனால வண்டி இங்கே நிற்கிது. நம்ம பார்க்கிங் வந்து அங்கே இருக்குது. அவர் இல்லாதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனிவே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிட்டு போயிருங்க.